ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் பிரீத்தி சாய். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமாக தான் போச்சு. போக போக சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு. நானும் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு ரீச் ஆகிட்டோம். போனதே லேட்டு, இருந்தாலும் ஸ்லோ மோஷனில் தான் நாங்கள் உள்ளே போவோம். அது எங்களோட பழக்க தோஷம். அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் நாங்கள் தான் லேட்டான்னு பார்த்தா அங்கே இருக்கிற மேம் சார் தான் லேட்டு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரலைங்க. கணேஷ ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லீவு. மார்க்கெட்டிங்லேயே நான் ஒருத்தி தான் இருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன். சரியான ஃபன்னாக போச்சு. ஸ்டூடெண்ட் தான் இல்லைன்னு பார்த்தா டீச்சரும் இல்லைங்க. சரி, ஓகே, வந்ததுக்கு லேட்டாக எடுத்தாங்க. எப்படியோ எடுத்து முடிச்சிட்டாங்க. நம்ம ஒருத்தங்களுக்காக பாடம் எடுக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? பட் எடுத்துட்டாங்க. அப்புறம் ரூமுக்கு வந்தோன்னா நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. தூங்கினோன்னு தான் ஏதோ கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் டெரஸ் போயிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்கே பார்த்தா சரியான மழையாக இருந்தது மேலே. என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் அப்பயே சொன்னேன், என் நாயை துணி வேறு நேற்று தான் துவைச்ச, காய போட்டிருக்க அப்போ எட்ரின்னு. அவள் அது கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டா. துணியெல்லாம் நனைஞ்சிருச்சு. கீழே ரூமுக்கு போய் பார்த்தா கரண்ட் வேறு இல்லை. என் ஃப்ரெண்டு அந்த பொட்டலை மிட்டாயை சாங் போட்டு வைப் பண்ணிட்டு இருந்தா. அவள் கூட சேர்ந்து நானும் கொஞ்சம் நேரம் வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு யோசிச்சுட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு லூசு சொல்லிச்சு, நம்ம மலையில் வாக் போகலாமா அப்படின்னு. சரி, அது ஒன்று தான் பண்ணலையா, அதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலையில் அப்படியே வாக்லாம் போனோம். நைட்டு சரியான கிரேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பீஸா ஆர்டர் பண்ணாங்க. அவ்வளோதான் கைஸ், பாய், டூ சப்ஸ்கிரைப்.